வணக்கம் நண்பர்களே. வீட்டில் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா? ஒரு நிமிஷம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீடு, எதிர் வீடு அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அது அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னது புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு பார்க்குறீங்களா? சொன்னது நான் இல்லைங்க. கல்கட்டா ஹைகோர்ட் நேற்று ஒரு வழக்கில் தீர்ப்பாக சொல்லியிருக்கு. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவருக்கு என்ன கிரீவன்ஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்காருன்னா, அவங்க வீட்டு எதிர் வீட்டு அம்மா இந்திராணி, அதை பார்த்தா 2 பேரோட சர்நேமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஒரே இனத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம். நார்த் இந்தியாவில் சர்நேம் வச்சு தானே சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எதிர் வீட்டு அந்த இந்திராணி அம்மா சிசிடிவி கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்கங்க. அதில் நிறைய வச்சுருக்கிற கேமராவில் ஒன்று 2 கேமராஸ் இவரோட பெட்ரூமை பார்த்து இருக்குதுங்களாங்க. ஆனால் அது எப்படி அது காமன் காரிடாரில் காமன் பிளேஸில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரோட பெட்ரூமை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. மேபி சில ஃப்ளாட்ஸில் எடுத்தோடனே கதவை திறந்தவுடனே பெட்ரூம் பார்க்குற மாதிரி வாசல் வச்சுருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குமோ என்னவோ தெரில. காமன் ஏரியாவில் அவங்க வச்சுருக்கிற சிசிடிவி கேமரா சில கேமராக்கு என்னோடய பெட்ரூமை பார்த்துருக்குது. ஸோ என்னோடய ப்ரைவசியே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட மனக்கும்புறலுங்க. இதுக்காக நாங்கள் காவல் நிலையத்தில் போய் முறையிட்டேன், சிவில் கோர்ட்டுக்கு போய் முறையிட்டேன். ஆனால் எங்கேயுமே எடுபடவே இல்லைங்க. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ தான் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஏற்கனவே ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் புட்டுசாமியோட கேஸ் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்க, 2017. அதில் தான் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு த ப்ரைவசி இஸ் ஆல்சோ ஏ ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ ஒரு தனிநபரோட ப்ரைவசிங்கிறது அவருக்கு ஒரு அடிப்படை உரிமை. அவரோட ஐடென்டிட்டி, அவரோட தனிப்பட்ட சுதந்திரம், அவர் என்ன செய்கிறாரு கொள்கிறாருங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறச்ச அந்த ப்ரைவசிங்கிறது அவரோட அடிப்படை உரிமைங்கிறதுனால மற்றவங்க யாருமே அதில் இன்டர்ஃபியர் பண்ணும் பொழுது அவர் அதை எதிர்த்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? அந்த வழக்கை சுட்டி காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக இன்னொருத்தரோட வீட்டையோ பெட்ரூமை, அது முக்கியமாக இவங்க சொல்கிறது பெட்ரூமை ஃபேஸ் பண்ணி அவங்க கேமராஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எப்பவுமே சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் ஆக்குபன்ஸு இல்லைனா அந்த அசோசியேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அதனோட ட்ரஸ்டீஸு அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது தான் சரியானது. இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய ரைட் டு த ப்ரைவசியை பாதிக்கப்பட்டதாகவும் அவங்களோட அடிப்படை உரிமையை மீறினதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இனிமேல் சிசிடிவி கேமரா வைக்கிறதுனா எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து எல்லாருடைய கன்செப்ட் வாங்கி கொண்டு வைத்து கொண்டு உத்தமம். நன்றி, வணக்கம்.